வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, சாலை பாதுகாப்பு. மக்களே, நீங்கள் சாலை விதிகளை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்துறதுக்காக ஒவ்வொரு சாலையிலையும் காவல்துறையினர் நின்று ஏன் சீட் பெல்ட் ஹெல்மெட் போடலை, ஏன் ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுற, ஏன் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறீங்க அப்படின்னு நிறுத்தி நம்ம வாலிப பையன்களை கேட்குறாங்க. மற்றவங்களையும் கேட்குறாங்க, எல்லாரையும் கேட்குறாங்க, பெண்களையும் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அவங்க என்ன இப்படி தான் போலீஸ் நிப்பாட்டுவாப்புல, ஃபைன் போட்டு விட்டுருவாப்புல அப்படி இப்படின்னு அவங்க உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கணும்ல. நீங்கள் கேட்காம போகிறீங்க, விபத்துகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறதுனால தானே நிப்பாட்டி இப்போ ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டக்கூடாது, ஹெல்மெட்டு போடணும், காரில் ஓட்டுறவங்க சீட் பெல்ட்டு போடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் கூட வேலை பார்த்த ஒரு லேடி ஆசிரியை அவங்களுடைய பையன் போன வாரம் ஒரு 2 வாரம் இருக்கும், அந்த நைட்டுக்கு ஒரு 10:30 மணிக்கு அருப்புக்கோட்டையில் அவுட்டரில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது எதுக்கு வந்த 2 வீலர் ஓட்டி 2 மோதி விழுந்ததில் அந்த பையன் பாதி முகத்தையே காணோம். ஆனால் உடம்புல எந்த சிராய்ப்பும் இல்லை. அப்படின்னா ஹெல்மெட் போட்டுட்டு போயிருந்தா அந்த உயிர் தப்பிச்சிருக்கும்ல. இன்றைக்கி அவங்களுக்கு 24 வயசு தாங்க ஆகுது. ஆனால் அவனுக்கு அதுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆகி ஒரு குழந்த ஒன்று இருக்குது. பாவம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பாடியை பார்த்தவங்க கொண்டு பாடியை வச்சா உடம்பு முழுசும் சுற்றி பாதி பாடி அப்படியே மறைச்சி, பாதி தான் தெரியுது. இந்த கோர விபத்து தேவையா? காவல்துறையினர் நிப்பாட்டி என்ன சொல்கிறாங்க? சீட் பெல்ட் போடுங்க, காரில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட்டு போடுங்க, சும்மாவாக சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு உயிர் போச்சுங்க. அந்த அம்மா வளர்த்து அந்த பிள்ளைய விபத்தில் பலி கொடுக்கணுன்றது எவ்வளோ பெரிய கொடூரம். ஆகவே மக்களை, சாலை விதிகளை நம்ம மதித்து நடப்போம். குறைந்த வேகத்திலேயே நம்ம வண்டியை ஓட்டுவோம். என்ன அவசரமும் இல்லை. போய் தலை போகிற காரியமாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழித்து போகலாம். உரிய ஹெல்மெட்டோடு நீங்கள் வண்டி ஓட்டணும். உயிர்கள் இந்த காலத்தில் மிக மிக அதிகமான விபத்துகள் நடக்குது. என்ன அவசரம் மக்களுக்கு தெரியலை. அதனால் பொறுமையை நிதானமாக கடைபிடிச்சு மித வேகத்தோடு வண்டியை ஓட்டி நம்ம பாதுகாப்பாக இருப்போன்ட்டு கேட்டுக்கிறேன் மக்களே.